தான் எழுதியிருக்கணும். நமக்கு எந்த கட்சி பிடிக்குதோ இல்லையோ, இந்த கட்சி மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கர மரியாதை இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அண்ணனுக்கு சீமான். இதுதான் ஆக்சுவல். அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்கு நாளுக்கு நாள் ஆதரவு வந்து பெருகிட்டே போகுது. சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கவங்க எல்லாருமே நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா டிடிஎஃப் அசீமனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சாங்களே. இப்போ அது வகையில் வந்து பவி சுகேல் விளாகர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசியிருக்காரு. அது குறித்து அந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எல்லாம் கேட்கல, ஏன்டா நீ தொடர்ந்து வந்து ஒரு நாளைக்கு 4 வீடியோ 5 வீடியோன்னு சொல்லி போடுறியா, ஏன் போடுற, வியூஸும் போக மாட்டேது, ஒன்றும் போக மாட்டேது, 1000 வியூஸ் இப்போ தான் போகுது, அதுக்கு முன்னாடியெல்லாம் அதிகமாக போய் இப்போ ஏன் போகிறதில்ல அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்மளுக்குள்ள பல கேள்வி இருந்துச்சு இல்லையா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு வீடியோவோ 2 வீடியோவோ போட்டால் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முடிகிறதுக்குள்ளே போய் ஒரு குறிப்பிட்ட வியூஸ் வந்து வரும். நம்ம இப்போ அப்படி இல்லையா, தேர்தல் நேரம் அப்படிங்கிறனா நம்ம தொடர்ந்து வந்து அந்த செய்தியை வந்து கடத்தணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து தொடர்ந்து வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதனால் அது வந்து குறையும். அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. அது தூக்கி ஓரமாக வைங்க. உங்களால் முடிஞ்ச வரை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நாளைக்கு 4 வீடியோ போடுறேன் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. மற்ற சேனலில் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளராக இருந்தால் நம்ம சேனலில் வந்து பாருங்கள். மற்ற சேனல் நம்ம வந்து பார்க்குறதுக்கு கூட நம்ம வந்து நாம் தமிழர் கட்சி ஆதரவாக இருக்க சேனலில் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளும் வளருவோம். நாம் தமிழர் கட்சிக்கு உண்டான கொள்கையில் வந்து போய் சேரும் அப்படிங்கிறதா இதில் கருத்து. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த கட்சியை வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த கட்சி மேலே வந்து எனக்கு மரியாதை இருக்குது, நாம் தமிழர் கட்சி மேலே வந்து மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசையை முறுக்கா அப்படிங்கிற தில்லோட வந்து சீமானை யாரோடையும் கூட்டணி வைக்காமல் அவர் தனிச்சே நிற்கிறார். பார்த்தியா, அந்த தில்லு தான் வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராயல் சல்யூட் அப்படின்னு சொல்கிறாரு. சீமானை வந்து அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் பேசுகிற கொள்கை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பவியும் பேசுகிறாங்க. அது மாதிரி சுகேலும் வந்து சொல்கிறாரு. பவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீமானை பேசுகிற ஒரு வார்த்தை உண்மை இருக்கும், அதில் வந்து வேலிட் பாயிண்ட்டாக இருக்கும், அவர் வந்து எனக்கு நல்லா பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீமான அந்த இதிலே வந்து எது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, சீமானன் பண்ணுறதுல எது ஸ்பெசிஃபிக்காக இருக்குன்னு பார்க்கும்போது அவர் பெண்களுக்கு வந்து 20% வந்து இடம் கொடுக்குறாரு. அதாவது 50க்கு 50 கொடுக்குறாரு இல்லையா. இந்த எலெக்ஷனில் வந்து 20 பெண்கள் 20 ஆண்கள் கொடுக்குறல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி. அந்த அளவுக்கு சீமானை வந்து அவரோட அரசியல் வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுகேல் விளாகர் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க எல்லாருமே வந்து வெளிப்படையாக வந்து இந்த எலெக்ஷனில் வந்து பேசுகிறாங்க. அதுவே நம்மளுக்கு வந்து வெற்றி தான். ஏன்னா போன எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து நம்மளுக்கு வந்து ஆதரவு வந்து கொடுக்கல. இந்த எலெக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுகேலாக இருக்கட்டும், அதே மாதிரி டிடிஎஃப் வாசனாக இருக்கட்டும், அசீமானா இருக்கட்டும், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா ரிவ்யூ பண்ணுவார் இல்லையா, அவர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஆதரவு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு பலம் வந்து அதிகமாகும். நடிகர் விஜய் கூட வந்து அந்த ஒரு இதில், அதாவது இப்போ தான் வந்து எலெக்ஷன் வரப்போகுது, நாம் தமிழர் கட்சியோட சின்னமான மைக் சின்னத்தை வச்சு மைக் சின்னம் அந்த கொண்டு போய் சேர்க்கறது, மைக் சின்னத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி ஒரு பாட்டு வரையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு வந்து நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு இந்த எலெக்ஷனில் வந்து கண்டிப்பாக ஒரு 10 சீட்டு, அதுக்கப்புறம் அந்த வாக்கு சதவீதம் நம்ம 20 வச்சுருந்தோம் இல்லையா. இப்போ இந்த மாதிரி சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க எல்லாம் பேசுகிறனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வாக்கு கூட அதிகமாக வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.